வெல்கம் டு R4 கிச்சன். இன்னைக்கு வந்து சோயா சங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. சோயா சங்க் செய்யறதுக்கு தேவையான பொருள் சோயா வந்து பெரிய சோயா தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கு 20 நிமிஷம். இது வந்து மஞ்சத்தூள், சீரகம், சோம்பு தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொரியாண்டர் பவுடரு, சில்லி பவுடரு, பெப்பர் பவுடரு, அப்புறம் தக்காளி வந்து சின்ன சின்னதாக ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கு. வெங்காயம் வந்து ஒரு 2 சின்ன சைஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலா, ஒரு லெமன் புளிஞ்சு வச்சிருக்குது. இது வந்து கேப்சிகம் கட் பண்ணி வச்சிருக்குது. குக்கரில் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் ஊற்றி வெங்காயம் போட்டு கொஞ்சம் பொன்னிறம் கூட வேண்டாம், ஒரு அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு கரம் மசாலாவும் போட்டுக்கலாம். போட்டு எண்ணெயில் கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு திருப்பிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். அது ஒரு வணக்கிட்டு சோயா போட்டுடலாம். போட்டு நல்லா திருப்பி விட்டுடலாம். திருப்பி விட்டுட்டு இப்போ எல்லா மசாலாவும் பவுடர் எல்லாம் போட்டுடலாம். நல்லா திருப்பி விட்டுட்டு வேகறதுக்கு கொஞ்சம் தண்ணி முதலே வேக வச்சும் போட்டுக்கலாம். ஆனால் அது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த கிரேவிலேயே வெந்தாதான் இந்த சோயாக்குள்ள எல்லாம் மசாலா இறங்கும். அதனால இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். குக்கர் மூடி ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லெமன் வந்து கொஞ்சம் புளிஞ்சு விட்டுட்டு கலக்கி விட்டுக்கலாம். ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா லெமன் போட்டுக்கோங்க. கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க.